ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் நிறையா பேருக்கு க்ரே ஹேர் ரொம்பவே இஷ்யூவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு கருவேப்பிலையும் கோகோனட் ஆயில் மட்டும்தான் தேவை. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா ஒரு இரும்பு கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆகிட்டுருக்கப்ப இதை நீங்கள் அரைச்சதை தண்ணி எதுவும் ஊற்றாமையே அரைங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே அந்த ஆயிலில் போட்டுருங்க. சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த ஆயிலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் 2 கிராம்பும் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு 2-3 டே சன்லைட்டில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் ஆயிலாக அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ முடி உதிர்ந்துருந்தாலும் அது திரும்ப உங்களுக்கு அந்த இடத்துல க்ரோத் ஆகிருக்கும். அதேமாதிரி முடி ட்ரையாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்.